மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. ரொம்ப 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 விசேஷமான ஒரு நாள். பௌர்ணமி. நேற்று சாயங்காலம் 6 மணியிலேருந்தே இன்றைக்கு மாலை 4 மணி வரைக்கும் பௌர்ணமி இருக்குது. எல்லோரும் விடிய 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 திருவண்ணாமலையில் கிரிவலம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாயங்காலம் வரைக்குமே இருக்குது. மக்கள் கூட்டம் இவ்வளவுதான் இல்லை. திருவண்ணாமலையில் டிவியிலலாம் பார்த்தேன். அதனால் இன்றைக்கி அது ஒரு இது. இன்றைக்கி குரு பூர்ணிமா. இன்றைக்கி 2-3 விசேஷங்கள். இன்றைக்கி ஆடி தபசு. நமக்கு அம்பாள் தவம் இருந்து, ஊசி முனையில் தவம் இருந்து ஹரியும் ஹரனும் ஒன்றே என்று நிரூபித்த இந்த நாள் ஆடி பௌர்ணமி. இன்று அந்த ஆடி தபசு. சிவனும் விஷ்ணுவும் ஒன்றே என்று அம்பாள் அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார்கள். நமக்கும் காட்சி கொடுக்குறாங்க. அம்பாள் அந்த பசுக்கள் புடைசூழ அவங்க தவம் இருக்கிறாங்க. தவம் இருந்து இன்னைக்கு இது பண்ணுறாங்க. அதே மாதிரி குருவிற்கு வந்தனம் செய்யும் இந்த ஒரு நல்ல நாள். நீங்கள் யாரை குருவாக நினச்சிருக்கீங்களோ அவங்கள இருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னாக்கா நினைத்து அவர்களை மனதார அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னாக்கா நீங்கள் எந்த தெய்வத்தை குருவாக நினைக்கிறீர்களோ, சிவன் கோயில் போய் குரு பிரம்மா குரு விஷ்ணு அவரை தட்சிணாமூர்த்தியே கூட குருவாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். இன்றைக்கி அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள். ஞாயிற்றுக்கிழமை அம்பாளுக்குரிய மாதம் ஆடி மாதம். குரு பூர்ணிமா, ஆடி தபசு, பௌர்ணமி எல்லாம் சேர்ந்து சத்யநாராயண பூஜை நேற்று நைட்டே பண்ணியிருப்பாங்க. அதனால் இன்றைக்கு அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல நாள். நீங்கள் இதை ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதா இருந்தால் கூட ஆரம்பிங்க. மனசார ஆரம்பிங்க. ஒரு நல்ல சிறப்பான ஒரு இது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்னன்னு பார்க்கலாம். 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை மாதம் 21ஆம் நாள், குரோதி வருடம் ஆடி மாதம் 5ஆம் நாள். இன்றைக்கி பௌர்ணமி திதி. 4:51 வரைக்குமே இருக்குது. இன்றைக்கி சாயங்காலம் 4:51 வரை இருக்குது. உத்திராட நட்சத்திரம், தியாஜிதம், அமிர்த யோகம், பௌர்ணமி திதி. சங்கரன் கோவிலில் ரொம்ப விசேஷமாக சங்கரன் கோவிலில் சங்கரன் கோவிலில் தான் ஹரியும் மரனும் ஒன்றே என்று நிரூபித்த நாள் இன்று. சங்கரன் கோவில். இன்றைக்கி இன்னொன்று ஹயக்ரீவர் ஜெயந்தி. இன்றைக்கி மிக மிக முக்கியமான ஒரு இது ஹயக்ரீவர் ஜெயந்தி. ஹயக்ரீவர் அம்பாள் அத்தனை வேதங்கள், மந்திரங்கள், அத்தனை சக்தியுமே ஹயக்ரீவருக்கு தான் கொடுக்குறாங்க. ஹயக்ரீவர் மூலியமாக தான் மற்ற அந்த குருமார்கள், அகத்தியர், எல்லாரோட 18 சித்தர்கள் எல்லார் மூலியமாக வெளியே வருது. சரஸ்வதி தேவி எல்லா இதுக்குமே. அதனால் அம்பாள் இன்றைக்கு ஹயக்ரீவர் ஜெயந்தியும் இருக்குது. ஹயக்ரீவரை நினச்சி குழந்தைங்க படிப்பு வரலன்னா அந்த நினச்சி அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நீங்களாலும் ரொம்ப 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 நல்லது. இன்றைக்கி சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதி அம்மன் தங்க காட்சி சுவாமி விருஷபாருட தரிசனம் ஹயக்ரீவர் ஜெயந்தி. சூரிய உதயம் 6:01, கடகநாளிகை 4:48, திதி பௌர்ணமி திதி. இன்னைக்கு இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் 1, ரிஷபத்தில் செவ்வாய் குரு, சிம்மத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. உண்மையை நாம் அறிவினால் மட்டும் காண்பதில்லை, அன்பினாலும் காண்கின்றோம். அதேமாரி நேற்று ஒரு சிவனடியார் சொன்னார், 2 வீலர் வச்சுருக்க அத்தனை அன்பு சகோதரர்களுமே தயவு செஞ்சு ஹெல்மெட் அணியுங்க, எவ்வளோ காசு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு சிவபக்தர் சொல்லியிருந்தார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா. அதனால் உங்களுக்கே இதை நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு 2 வீலர் வச்சுருக்க அன்பர்கள் அத்தனை பேரும் ஹெல்மெட் போடுங்க. உங்களை நம்பி தான் குழந்தைங்க, அம்மா, அப்பா, மனைவி அத்தனை பேரும் இருக்காங்க. அதனால் அன்பு சகோதரர்கள் அனைவரும் ஹெல்மெட் அணிங்க 2 வீலர் இது பண்ணும்போது. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:45 to 8:45, மாலை 3:16 to 3:15 to 4:15. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 to 2:45, மாலை 1:30 to 2:30. திதி பௌர்ணமி திதி. பரிகாரம் வெள்ளம். ராகு காலம் 4:30 to 6. இன்னைக்கு ராகு கால பூஜை பண்ணுறவங்களும் இருக்காங்க. வெள்ளிக்கிழமையும்
ஞாயிற்றுக்கிழமையும் ராகுகால பூஜை பண்ணுறவங்களும் இருக்காங்க. குளிகன் வந்து 3 to 4:30, யமகண்டம் 12 to 1:30, 4:30 to 6 ராகுகாலம். இன்றைய ராசி பலன்: மேஷம் லாபம், ரிஷபம் நலம், மிதுனம் களிப்பு, கடகம் செலவு, சிம்மம் பரிசு, கன்னி அனுமதி, துலாம் பகை, விருச்சிகம் கவலை, தனுசு அச்சம், மகரம் உதவி, கும்பம் ஆதரவு, மீனம் பயம். சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இறை வழிபாட்டில் இருங்க. ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நாளினோட இதை பற்றி நாம் வந்து சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த நாள். பௌர்ணமி பூஜை நேற்றே எல்லோரும் பண்ணியிருப்பீங்க. அதனால் வந்து இன்று ஹயக்ரீவர் ஜெயந்தி இருக்கிறதுனால அவருக்கு அத்தனை சக்தியுமே ஹயக்ரீவருக்கு தான். வேதங்கள் மந்திரங்கள் அத்தனையுமே அம்மா வந்து ஹயக்ரீவருக்கு தான் கொடுக்குறாங்க. அவர் எப்பொழுதும் பாருங்கள் எழுத்தாணி வச்சுட்டு புக்கு வச்சுக்கிட்டு தான் இருப்பார் அவர். இது வந்து அதனால் அவரோட ஜெயந்தி இன்னைக்கு வந்து வேதங்களை உருவாக்கியதால் கல்வியையும் திருமகளை தன்னகத்தே கொண்டதால் செல்வத்தையும், மது கைடபர்களை வென்றதனால் வீரத்தையும் தரும் ஒரே தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவ பெருமாள். அவரோட மந்திரம் ஓம் உத்கீத பிரணவோத்கீத சர்வ வாக்கீஸ்வரேஸ்வர சர்வபேத்த மயா சிந்திய சர்வம் போத்தைய போத்தைய. இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து இன்றைக்கு விளக்கேற்றி அவரை நினச்சி சொல்லுங்கள். ஒரு 25-27 தடவையாவது. 108 பாதி, இல்லை 48 பாதி, ஒரு மண்டலத்தில் பாதி, 24 தடவை, 7 தடவையாவது இதை கட்டாயம் சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு படிப்பு வரும். படிப்பு வர்றதுக்கு இவரை தான் வணங்கணும். அதே மாதிரி சரஸ்வதி தேவியும் வழிபாடு பண்ணணும். இன்று லக்ஷ்மி ஹயக்ரீவர் ஜெயந்தி. அவரை வந்து நம்ம வழிபாடு பண்ணணுன்னாக்கா அவ்வளவு ஒரு படிப்பு வராத குழந்தைங்களுக்கெல்லாம் பணம் வரும். இன்றைக்கெல்லாம் நீங்கள் அதை வணங்குங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து திதித்வம் பிரம்ம சாவர்ணிய மண்பாதி ஆகச மாலை குரு பூர்ணிமா வியாச பூஜை. இன்றைக்கு வந்து வியாச பூஜை. வியாசர் அகத்தியர் அத்தனை பேருக்கும் இன்றைக்கி வந்து வியாச பூஜை இருக்குது. அதனால் அத்தனை உபநிடதங்கள் எல்லாத்தையும் கற்றவர் வந்து ஹயக்ரீவர். அவர் மூலியமாக தான் அகத்தியர், வியாசர், 18 சித்தர் அத்தனை பேருக்கும் அது வந்து மக்களுக்கு வந்தது. அதனால் வேதங்கள் அத்தனை இதையும் கற்றவர் இது. அது ஒன்று. குரு பூர்ணிமா, குருவிற்கு இன்று வந்தனம் செய்யும் நாள். ஐயப்ப பக்தர்கள் இருந்தால் குருனோட தத்துவத்தை வந்து ஐயப்பர் பக்தர்கள் தான் இது பண்ணுவாங்க. அதுவும் சொல்லுவாங்க, நாம் ஒவ்வொருவரையுமே ஒரு குருவாக நினைத்து தெய்வம் வந்து தெய்வமே செய்யலைன்னா அந்த குரு வந்து நமக்கு செய்வார். இன்றைக்கி ஜோதிட சகோதரர்கள், ஜோதிட சொந்தங்கள், ஆன்மீக சொந்தங்கள் அனைவரும் நீங்கள் வந்து யாரை குருவாக நினைத்திருக்கிறீர்களோ அவர்கிட்ட ஆசீர்வாதங்க. அப்படி இல்லைன்னா வீட்டிலையே அவரை நினச்சி இது பண்ணுங்கள். அப்படி யாருமே இல்லை அப்படின்னா தெய்வம், எந்த தெய்வத்தை நீங்கள் குருவாக நினைக்கிறீங்களோ அந்த தெய்வத்தை பண்ணுங்கள். இல்லையா தட்சிணாமூர்த்தியை இன்று குருவாக நினைத்து வழிபாடு வீட்டிலே விளக்கேற்றி அவங்கள இது பண்ணுங்கள். ஆடி தபஸ்னோட இது வந்து சங்கரன் கோவில் வந்து சங்கன் பதுமன் என்ற ரெண்டு பேர் இருக்காங்க. சங்கன் வந்து சிவனை வழிபடுறவர், பதுமன் வந்து விஷ்ணுவை வழிபடுறவர். நாளுக்கு நாள் இவர் வந்து சிவன் தான் பெருசுங்கிறாரு, இவங்க வந்து விஷ்ணு தான் பெருசுங்கிறாங்க. அம்மாக்கிட்ட போய் சொல்கிறாங்க. இவங்களோட ரொம்ப இதானோன்னு அம்மாக்கிட்ட போய் சொல்கிறாங்க. அப்போ அம்மா வந்து ஹரியும் ஹரனும் ஒன்றே என்று உணர்த்தினா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. உடனே போய் எம்பெருமான்கிட்ட சொல்கிறாங்க. அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க, ஒன்று கணவர், ஒன்று கூட பிறந்தவன். யார் இரண்டுமே ஒன்று தான், 2 பேருமே சிறந்தவங்கள் தான் அம்மா சொல்கிறாங்க. ஆனாலும் அவங்க ஏற்றுக்கல. போய் சிவன்கிட்ட சொல்லும் பொழுது அவர் வந்து எப்படி காட்சி கொடுப்பாங்க, சிவனும் பிரம்மாவும் ஒன்று சேர்ந்து காட்சி கொடுக்கணும் இல்லை. அதனால் வந்து திருமணமாகாதவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி காட்சி கொடுத்தா ரொம்ப 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 நல்லது. அப்போ வந்து அம்மா வந்து சொல்கிறாங்க காட்சி கொடுக்கணுன்னு. அப்போ வந்து அது எளிமையாக கிடச்சிருமா, 2 பேரையும் ஒன்றா கிடைக்குமா. அப்போ வந்து அம்மா வந்து வந்து தவம் செய்ய வராங்க. ஊசி முனையில் தவம் இருக்கிறாங்களாம். ஒற்றை காலில் ஊசி முனையில் தவம் இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் சூழ அவர்களுடைய தோழிமார்கள், அம்மாவோட தோழிமார்கள் எல்லாமே வந்து நாங்களும் வரோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வேணாம் நான் மட்டும் இல்லைங்கும்போது அவங்கெல்லாம் பசுவாக மாறி
அதனால தான் ஆவுடையம்மன்னு பேர். பசுக்கள் நிறைந்த அந்த புன்னைவனத்தில் சங்கரன் கோவில் வந்து அப்போ புன்னைவனமாக இருந்தது. அந்த புன்னைவனத்தில் வந்து அந்த தோழியர்கள் வந்து பசுவா மாறி பசுக்கள் புடைசூழ அம்மா வந்து தவம் இருக்கிறாங்க. அப்போ தவம் இருக்கும் பொழுது தான் ஹரியும் ஹரனும் ஒன்று என்பதை வந்து காட்சி கொடுக்குறாங்க அம்மாவுக்கு. அதுக்கு தான் கோமதி அம்மன். கோவென்றால் பசு, ஆவென்றால் பசு. ஆவுடையம்மன் கோமதி அம்மன்ற பேர். அந்த சங்கரன் கோவிலுக்கு ஒரு சிறப்பே அம்மாவுக்குத்தான் அத்தனை பூஜைகளும். பூஜைகள் எல்லாமே அம்மாவுக்கு தான். அதனால் அம்மா வந்து இன்றைக்கி காலையில் அபிஷேக ஆராதனை நடந்திருக்கும். மத்தியானம் ஒரு பூஜை, இரவு சாயங்காலம் 6:45 வந்து தபசு மண்டபம்னு ஒன்று இருக்குது. காட்சியர் தபசு என்றால் காட்சி கொடுக்குறது. தபசு மண்டபத்தில் வந்து அம்மா இருக்கும் பொழுது ஹரியும் ஹரனும் ஒன்றே என்று மதியமே அவங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. சாயங்காலம் எழுந்தருளி இருக்காங்க, அங்கே காட்சி கொடுப்பாங்க. இரவு 11 மணிக்கு மேலே தான் சங்கரலிங்க சுவாமியில் அம்மாவும் வந்து கோவிலில் வந்து உட்புகுந்து ஒரு காட்சி கொடுத்து இதில் வந்து எழுந்தருளி அந்த கோவிலினோட உட்பிரகாரத்தில் அவங்க எழுந்தருளி இருக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து உள்ள அம்மாவும் அம்மையப்பனா அங்கே போகிறாரு சங்கரலிங்க சுவாமிகளாகவும். அதனால் இன்றைக்கு வந்து அவ்வளவு ஒரு சிவன் வந்து புலித்தோல் ஒரு பக்கமும் அவர் ருத்ராட்சம் அணிந்தும் தலையில் வந்து பிறை சூழ ஒரு பக்கம் இருக்கிறாரு. சங்கன் வந்து குடை பிடிச்சிக்கிட்டு இருப்பார். இந்தாண்ட வந்து விஷ்ணு வந்து பீதாம்பரம் அணிந்து துளசி மாலை அணிந்து பதுமன் வந்து இவங்களுக்கு தங்க குடை பிடிச்சிட்டு இருப்பார். இப்படி காட்சி அருளுதல் வந்து அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த இன்று காட்சி கொடுக்குற அந்த ஆடி தபசு அந்த நாள் வந்து அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு இது. நீங்கள் வீட்லேயே நம்மளால் சங்கரன் கோயிலுக்கு போயிருப்பாங்க இந்நேரம். அப்படி போக முடியாதவங்க வீட்லேயே நினைத்து அந்த அவரை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். இன்றைக்கி அதுவும் பௌர்ணமி நாள் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாள். சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைக்கு வந்து குருவிற்கு வந்தனம் செய்யும் நாள், ஹைகிரீவர் ஜெயந்தி, பௌர்ணமி. எல்லாம் நைட்டே கிரிவலம் போயிருப்பாங்க எல்லோரும். இன்றைக்கி சாயங்காலம் 4:45 வரைக்குமே இருக்குது. அதனால் டைம் இல்லை, நேரமின்மை காரணத்துக்குனால நான் இதை முடிக்கிறேன். இன்னும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். குருவிற்கு வந்தனம் செய்யும் நாள். தெய்வமே மாதா பிதா குரு தெய்வம் தன்னையே 4வது இடத்துல தான் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு அம்மா, 2வது அப்பா, 3வது குரு, 4வது தான் தன்னையே வச்சுக்கிறாங்க. அம்மா அப்படி மாதா பிதா குரு தெய்வம் என்று நான் தன்னையே ஒரு 4ஆம் இடத்தில் வைத்து கொண்ட அந்த தெய்வமே வழிவகுத்து கொடுத்துருக்கிறது. குரு வணக்கம் செய்யும் நாள், குருவிற்கு வந்தனம் செய்யும் நாள், குருவை நாம் வணங்கும் நாள். மானசீகமாக நீங்கள் வீட்லேயே யார் யார் குருவாக நினச்சிருக்கீங்களோ அவங்கள நினைத்து இன்றைக்கி மனதார வழிபாடு பண்ணுங்கள். குருவே நமக்கு நாங்கள் இப்போ ஜோதிடம் படிக்கிறோன்னா அந்த குரு வந்து நாம் ஒன்று சொல்லும் பொழுது அவரே வந்து வழி நடத்துவார். இப்போ நம்ம தெய்வத்தை எந்த அவர்களே நம்மை வந்து வழி நடத்துவார்கள். அவ்வளவு ஒரு குரு இதுங்கிறத வந்து தெய்வம் செய்யாததே அந்த குரு செய்யுமா. குரு வந்து அவர் போய் தான் அவர் முறையிடுவாராம் தெய்வத்துக்கிட்ட. இந்த மாதிரி என் சிஷ்யன் இருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரி குரு வணக்கம் குரு தெய்வம்ங்கிறது வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு இது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட் ஆகிக்கிட்டே போகுது. இன்னும் அதை சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் இன்றைக்கு குரு வணக்கம் செய்யுங்க. இன்றைக்கி வந்து பௌர்ணமி ரொம்ப அம்மனுக்கு உகந்த ஒரு நாள். இது ராகுகால துர்க்கை பூஜை செய்கிறவங்க செய்யுங்க. அதனால் நம்ம செய்கிறவங்க செய்வாங்க. நேற்றே சத்யநாராயண பூஜை நடந்திருக்கும். அதனால் சொல்ல வார்த்தைகளே இல்லை. இன்றைக்கி வந்து அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல நாள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அத்தனை பேருக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி. என்னோடய சப்ஸ்கிரைபர் நேரில் யாரையாவது ஒருத்தரை பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. பார்க்கலாம். கூடிய விரைவில் நாம் சந்திக்கிறதுக்கு உண்டான இதை இது பண்ணலாம். இங்கே சேலம் வந்தால் வாங்க. ராஜகணபதி கோவில்கிட்ட தான் நாங்கள் வாக்கப் டிஸ்டன்ஸில் தான் இருக்கோம். ஈஸ்வரன் கோயில், ராஜகணபதி கோயில், அங்காளம்மன் கோயில் எல்லாம் எங்களை வாக்கப் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. முருகர் கோயில், ஆஞ்சநேயர் கோயில், ஐயப்பன் கோவில். அதனால் நீங்கள் சேலம் வந்தால் என்னை வந்து பாருங்கள்.
ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். ரொம்ப லேட் ஆகிடுச்சு.